வெல்கம் டு அவர் சேனல் வாட்டர் ரெசிபியில் இன்றைக்கி நம்ம ஆந்திரா ஸ்பெஷல் ஆவக்காய் பார்க்க போகிறோம். ஆவக்காய்க்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் பார்ப்போம். மாங்காய், மிளகாப்பொடி, இது மிளகா நாங்கள் காய வச்சு அரைச்சது. அடுத்து உப்பு, கல் உப்பை காய வச்சு அரைச்சி வச்சுக்கணும். மஞ்சப்பொடி கொஞ்சோன்னு, கடுகை வெயிலில் காய வச்சு அடித்து மிக்சியில் அடித்து பொடி எடுத்துக்க வச்சுக்கணும். இது எண்ணெய், நல்லெண்ணெய், வெள்ளைப்பூடு உரித்து வச்சுக்கணும். சீரகம் கொஞ்சோன்னு போடணும். வெந்தயம். ஃபஸ்ட்டு மாங்காய் தண்ணியில் போட்டு கழுவி எடுத்துட்டு அறுக்கணும். இது உள்ளேருந்து கொட்டையை எடுத்தோடனே நல்லா ஃபஸ்ட்டு பாதியை அறுத்தோடனே நடுவில் இருக்க கொட்டையை எடுத்துடணும். கொட்டையை எடுத்ததுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு ஒயிட் லேயரில் ஒரு லேஸாக இருக்கும். அந்த லேயரை எடுத்துட்டு அப்படியே வச்சோம்னா இப்படி இருக்கும், முக்கலாக வரணும். ஒரு காயை 6 முக்கலாவது 7 முக்கலாவது வெட்டணும். இப்படி இந்த கார்னர் பீஸ்லாம் இந்த கொட்டையோட அந்த இதோட ஓடோடு இருக்கணும். வெள்ளைப்பூடை உரித்து வச்சுக்கணும். சீரகம் கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி எடுத்து வச்சுக்கணும். கடுகு பொடியை நல்லா அரைச்சி சளிச்சு எடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி மிளகாப்பொடியும் அரைச்சி மிளகாயையும் அரைச்சி சளிச்சு எடுத்து வச்சுக்கணும். கல் உப்பு அரைச்சி உப்பு எடுத்து வச்சுக்கணும், சால்ட்டு. மாங்காய் ரெடியாக இருக்குது. இப்போ அதை எப்படி செய்கிறதுன்றதை பார்த்து கற்றுக்கலாம் வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு சட்டியில் நல்லெண்ணெய் எடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி கடுகு பொடி, மிளகாப்பொடி, உப்பு. கடுகு பொடி, மிளகாப்பொடி, உப்பு 1 கப்பு மாங்காய்க்கு மிளகாப்பொடி 3/4 கப்பு இருக்கும். உப்பு 1/4 கப்பு, கடுகு பொடி 1/2 கப்பு, வெந்தயம் கொஞ்சோன்னு 1 ஸ்பூனு, வெள்ளைப்பூடு 50 கிராமு, சீரகம் 1/2 ஸ்பூனு, மஞ்சப்பொடி பிஞ்சு அளவுக்கு எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம மிளகாப்பொடியும் கடுகு பொடியும் உப்பையும் கலந்து ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கணும். எடுத்து இந்த மாதிரி தாம்பால் தட்டில் போட்டுக்கிட்டோம்னா நம்மளுக்கு அந்த மாங்காயை எடுத்து போட்டு கலக்கிறப்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து வெந்தயம் எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த வெந்தயத்தையும் அந்த எல்லா கலந்துட்டுருக்கிறதுல போடணும். வெந்தயத்தையும் போட்டு கலந்துடணும். வெந்தயத்தையும் போட்டு கலந்துட்டு அடுத்து வெள்ளைப்பூடு எடுத்து வச்சுருக்கோம். வெள்ளைப்பூடை எவ்வளோ சேர்த்தோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுவும் ஊறுகாயில் நல்லா எண்ணெயில் ஊறினதுக்கப்புறம் வெள்ளைப்பூடும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வெள்ளைப்பூடு தோலியெல்லாம் நல்லா உரித்து கொஞ்சம் வெயிலில் லைட்டாக அந்த ஈரப்பதம் இல்லாமல் நல்லா உணர்ந்துருக்க மாதிரி போடணும். இதில் எல்லாமே ட்ரை ஐட்டமாக தான் இருக்கணும். எதுவுமே ஈரத்தில் பட்ட மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ வெள்ளைப்பூடு, வெந்தயம், உப்பு, கடுகு பொடி, மிளகாப்பொடி எல்லாம் கலந்துருக்கோம். அடுத்து மஞ்சப்பொடி கொஞ்சோன்னு எடுத்து வச்சுருக்கோம்னா மஞ்சப்பொடி சீரகம் கூட கலந்துக்கணும். கலந்ததுக்கப்புறம் இப்போ மாங்காயை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கணும் சட்டியில். அந்த சட்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாங்காய் முக்களை அதில் போடணும். போட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அது நல்லா எண்ணெயில் நனைஞ்சிடணும். அது நல்லா எண்ணெயில் நனைஞ்சி இதை எடுத்து இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க மிளகாப்பொடி, உப்பு அந்த இதில் போடணும். எதுக்கு இது மாதிரி செய்கிறோம்னா, அதாவது இந்த மிளகாயெல்லாம் அந்த பொடி எல்லாமேவும் இந்த மாங்காய்க்கு கோட்டாகணும். நல்லா கோட்டாகி வர்றதுக்காண்டி தான் அப்படி செய்கிறது. இப்போ எண்ணெயில் கலந்ததுனால அந்த எண்ணெயோட இதுக்கு இப்போ ஒட்டிக்கிறோம். நம்ம அந்த மிளகாப்பொடியோட இப்போ ஒரு தடவை அதெல்லாம் சேர்த்து அதில் கலப்பாங்க. அது மாதிரி நல்லா கலந்து எடுத்துடணும். அது எண்ணெயில் ஆல்ரெடி கோட்டாயிருக்கனால அந்த முக்களுக்கெல்லாம் அந்த மிளகாப்பொடி எல்லாம் நல்லா ஒட்டுற அளவுக்கு ஒரு தடவை பரட்டிட்டு நம்ம ஒரு எதில் எடுத்து வைக்க போகிறோமோ மொத்தமாக காயலாம் அதில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் இதை எடுத்து வச்சிடணும். நம்ம எவ்வளோ காரம் உப்போடு சேர்த்து எடுத்துட்டோம்னாலும் பரவாயில்ல, ஆல்ரெடி அதில் ஒட்டிக்கிறதுக்காண்டி தான் இந்த இது நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கிறது. இது மாதிரி ஒவ்வொரு தடவையும் எண்ணெயில் போட்டு எடுத்து அதை அந்த மிளகாப்பொடியில் போட்டு அதை ஒரு தடவை நல்லா
இப்படி கலந்து விட்டு அந்த உப்பு காரம் அந்த பொடியோடையே சேர்த்து நம்ம அந்த எடுத்து வைக்கிற சட்டியில் எடுத்து வைக்கணும். இதே மாதிரி எல்லா காய்க்கும் செஞ்சு எடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி எல்லா காய்க்கும் நம்ம செஞ்சு எடுத்துக்கிட்டே இருக்கணும். நம்ம அந்த மாங்காயை எடுத்து அந்த மிளகாப்பொடி உப்பு எல்லாம் படுற மாதிரி பொடியில் கலந்து அதை வந்து நம்ம எடுத்து வைக்கிற ஆக்சுவலாக ஜாடியில் எடுத்து வைப்பாங்க. நாங்கள் வந்து மறுபடியும் கலந்துட்டு தனித்தனியாக பிரித்து கண்ணாடி பாட்டில் எடுத்து வச்சுருவோம். அதனால் ஃபஸ்ட்டு நாங்கள் தூக்காளியில் எடுத்து வைக்கிறோம். இது வந்து 3 நாளைக்கு தான் இப்படி எடுத்து வைக்கணும். ஃபஸ்ட்டு கலந்தது எல்லாத்தையும் ஒரு தூக்காளியில் எடுத்து வச்சுருக்கோம்ல, அது வந்து 3 நாள் கழித்து பார்த்தோம்னா இந்த ஸ்டேஜில் எண்ணெயெல்லாம் மேலே வந்துடும். நம்ம ஆல்ரெடி எண்ணெய் ஊற்றி கலக்கிறதுனால மேலாப்பில் கூட எண்ணெய் ஊற்றிடுவோம். 3ஆவது நாள் எந்திரிச்சு இது எடுத்து பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்கும், எண்ணெயெல்லாம் மேலே வந்து. இப்போ 3ஆவது நாள் பார்த்துட்டு அது டேஸ்ட் பார்த்து நம்ம அதுக்கு தேவையான உப்பு சரியாக போகுமா, காரம் சரியாக போகுமா, இல்லை என்ன குறையா இருக்குன்னு பார்த்து அது சேர்க்கணும். நாங்கள் பார்த்ததில் காரம் கம்மியாக இருந்துச்சு. ஏன்னா எங்கள் மாங்காய் வந்து புளிப்பாக இருந்ததுனால காரம் கம்மியாக இருந்ததுனால நாங்கள் காரம் சேர்த்துக்கிட்டோம். மிளகாப்பொடி சேர்த்துக்கிட்டு அதே மாதிரி கலந்து நல்லா ஒரே மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடணும். இதுக்கு வந்து மினிமம் 2 பேர் இருந்து செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ஒருத்தர் செய்கிறப்ப இன்னொருத்தர் கலந்து விடுறது வேலையெல்லாம் செய்யணும். நல்லெண்ணெய் வந்து எவ்வளோ ஊற்றுறோமோ அவ்வளோ நாளைக்கு இருக்கும் கெட்டு போகாமல். ஆக்சுவலாக நான் சொன்ன அளவு வந்து 1 கப் அளவுக்கு. நீங்கள் மாங்காய் எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்கள் அளவுகளை கூட்டிக்கலாம். மாங்காய் புளிப்பாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி உப்பு காரம் கூட நிறையா படும். மினிமம் வந்து நீங்கள் இந்த அளவுக்கு போட்டுட்டு 3ஆவது நாள் டேஸ்ட் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் எது ஆட் பண்ணணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி புளிப்பாக இருக்கிறதுனால மாங்காய் எண்ணெய் கூட நிறையா தேவைப்படாது. ஆல்ரெடி அதில் இருக்க இதே நிறையா வந்துடும், கெட்டும் போகாது, 1 வருஷத்துக்கு கூட அப்படியே இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் பாருங்கள் எண்ணெயெல்லாம் மேலே வந்து. ஆக்சுவலாக நாங்கள் ஆந்திராவில் வந்து இப்படி தான் டேஸ்ட் பார்ப்பாங்க. இந்த இப்படி கை வச்சுட்டு அந்த மாங்காய் எடுத்து அந்த ஊறுகாய் எடுத்து கையில் கொடுக்கணும். அதை வந்து டேஸ்ட் பார்ப்பாங்க. மினிமம் 3 பேர் 5 பேர் அந்த மாதிரி டேஸ்ட் பார்ப்பாங்க. அது பார்த்ததுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடுச்சுன்னொன்னே இப்படி எடுத்து வச்சிடணும். நாங்கள் கண்ணாடி பாட்டிலில் எடுத்து வைக்கிறோம். உங்களுக்கு எது வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கோ அது பார்த்துக்கோங்க. சில்வர் டப்பாலெல்லாம் எடுத்து வைக்கக்கூடாது. சில்வரில் எடுத்து வச்சோம்னா அந்த இது வந்து உப்பு பொரிஞ்சு கெட்டு போகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்கும். அதே மாதிரி கிண்ணம் கூட ஓட்டை விழுந்துடும் வேகமாக. நம்ம 1 நாள் 2 நாள்னா அந்த மாதிரி வைக்கலாம். இது வந்து 1 வருஷத்துக்கு இருக்கிறதுனால ஜாடி தான் ப்ரிஃபர் பண்ணணும். அதுக்கப்புறம் கண்ணாடி பாட்டில்ஸில் நீங்கள் எத்தனை பாட்டில் நாங்கள் வந்து எல்லாத்துக்கும் கொடுக்கறதுனால கண்ணாடி பாட்டிலில் நாங்கள் யார் யார் கொடுக்குறோமோ அவங்களுக்குலாம் எடுத்து வச்சுருவோம். மிச்சத்தை வந்து ஜாடியில் எடுத்து வச்சு மூடி ஒரு மஞ்சள் துணியை கட்டி மூடி அது தொடாத அளத்தில் வச்சுருவாங்க. யாரும் கைப்படக்கூடாது, அதேமாதிரி விளக்கமாறு படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து அந்த மேலாப்பில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரு பாட்டில் எடுத்து வச்சாலும் நம்ம அந்த இது வந்து சமானமாக அமுக்கி விட்டு கையால் அந்த சுற்றியில் வலிச்சு விட்டுறணும். ஏன்னா அங்கங்கே இருந்துச்சுன்னா அதில் வந்து ஃபங்கஸ் வர்றதுக்கு சான்சஸ் நிறையா இருக்கும். பாருங்கள் அந்த எண்ணெயெல்லாம் மேலே வந்து எவ்வளோ இதாக வந்துருச்சு பாருங்கள். ஊறுகாய் ஆந்திரா ஸ்பெஷல் ஆவக்காய்னா இதுதான். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், சூப்பராக இருந்துச்சு.
பாருங்கள் எவ்வளோ அழகாக மேலையெல்லாம் எண்ணெய் வந்துருச்சு பாருங்கள். நம்மளுக்கு வந்து எல்லா பொடியும் கலந்து அந்த மாங்காயோடு சேர்ந்து எப்படி இருக்குது பாருங்கள். அந்த கிரேவிலேயும் நல்லா இருக்கும். இது ஆவக்காய் எண்ணெயே, அந்த மேலாப்பில் எண்ணெயே நாங்கள் நிறையா ரெசிபிக்கு யூஸ் பண்ணிக்குவோம். ஆக்சுவலாக எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த சட்டியில் ஊறுகாய் இருக்கும்ல, அதை வந்து இப்படி ரைஸ் ஏதாவது ஒயிட் ரைஸ் போட்டு கலந்து எல்லோரும் லாஸ்ட்டில் சாப்பிடுவாங்க. இதுதான் இங்கே இருக்க ட்ரெடிஷ்னலு. ஆந்திரா ட்ரெடிஷ்னல் பிரகாரம் ஆவக்காய்னா இப்படி தான் சாப்பிட்ணும். ஆவக்காய் எடுத்து வச்சதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். அதில் வந்து இன்னும் கொஞ்சம் கிரேவி போட்டு எண்ணெய் ஊற்றி கையில் அந்த கலந்தவங்க கையால் சாப்பிட்டா தான் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஆவக்காய்னோடனே பிள்ளைங்க எல்லாருமே சுற்றியில் வந்து நின்றுவாங்க கலக்கிறப்ப. பாருங்கள், அந்த ஆல்ரெடி அதில் இருக்குது கிரேவி. அதில் வந்து ஒயிட் ரைஸ் போட்டதுக்கப்புறம் எண்ணெய் விட்டு கலந்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமோ. அது ஃபுல்லாத்தையும் கலந்து அங்கே சுற்றியில் இருக்கவங்க எல்லோரும் யார் யார் டேஸ்ட் பார்த்தாங்க, பிள்ளைகளாக இருப்பாங்க, அவங்க எல்லாத்துக்கும் கூட கையில் கொடுப்பாங்க. டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காரமாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க நாங்கள்லாம் என்ன செய்வோன்னா ஆவக்காய் வந்து சுட சுட சோறில் போட்டு ஊற்றி அடுத்து வந்து ஆவக்காய் போட்டு கலந்து சாப்பிட்டா ஆந்திரா ஸ்பெஷல் ஆவக்காயை யாரும் மறக்கவே முடியாது. குழந்தைகளும் இதை இஷ்டமாக சாப்பிடுவாங்க. நீங்கள் காரம் நிறையா இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் நெய் நிறையா ஊற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக போகும். சரி, நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. பாய்.